மிகுந்த கவனம் செலுத்தி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலையில பூரா சிறந்த நீர்நிலையா மாறுறதுக்கு பல்வேறு செயல் திட்டத்தை வகுத்து இப்போ அதனோட முதல் கட்டமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா வந்து எக்ஸ்மோரா கூட இணைஞ்சு பல்வேறு செயல் திட்டத்தை உருவாக்கி வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து வாடகையில்லா இயந்திரம் வந்து கோன் அமைப்பு மூலமா எக்ஸ்மோரா உதவியோடு இப்போ இந்த இயந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அதனோட தொடக்க விழாவாகவும் 45 வருஷமா இந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. இது குளமா என்னன்னு பல பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் இங்க எங்க இருக்குன்றாங்க. அதை அடையாளம் காணப்பட்டு இன்னைக்கு அதோட புனரமைப்பு பணியும் இந்த வாடகையில்லா இயந்திரத்தை நம்ம பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம மாவட்டத்தில் ஐயா அந்த போன் அமைப்பு எக்ஸ்மோரா இவங்களோட உதவியோடு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். அதனோட தொடக்க நிர்வாகம் தான் இதை நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம போன் அமைப்பில் வந்து ஐயா பேசுவோம். மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து எங்களுடைய 2வது நேஷனல் ப்ராஜெக்டாக இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு வருட காலம் வந்து ஒரிசாவில் வந்து ஒரு பெரிய நீர் மேலாண்மைக்காக இந்த இயந்திரம் வந்து பயன்பட்டது. 2வதாக வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம கீழ்கட்டளை பல்லாவரம் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது இது வந்து எங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ரொம்ப ஆர்வமாக நாங்கள் இருக்கோம். ஏன்னா இது எங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காவேரி பாளையம் திருப்பி சத்தியமங்கலம் ஒரு பெரிய வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஊர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, புஞ்சை புளியம்பட்டி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில். மழை பெய்யறதெல்லாம் அந்த ஊரில் தாங்க, ஆனால் மழை தண்ணி நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே ஐயா வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெருசாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அது நல்லபடியாக பண்ணி இப்போ பயன்பாட்டில் இருக்கு. எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம், இந்த விஷயங்களை இதை நீங்க காப்பாத்தி நீங்க வந்து இதை நீராதாரமா மாத்தணும். அது மூலியமா நம்மளுக்கு பின்னால் வர சந்ததியினர் வந்து இதை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாலை பொழுதிலே கனிவான வணக்கத்தை சொல்கிறேன். எக்ஸ்மோரா வந்து கடந்த 38 ஆண்டு காலமாக கிரீன் அண்ட் ப்ளூ என்று சொல்லக்கூடிய மரத்திற்காகவும் நீருக்காகவும் சுற்றுப்புற சூழலுக்காக வேண்டியும் பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டு வருகிறது. அந்த வகையிலே மாவட்டம் தோறும் ஒரு எக்ஸ்மோரா இது போன்ற ஒரு எக்ஸவேட்டர் என்று சொல்லக்கூடிய மண் அள்ளும் இயந்திரத்தை தர வேண்டும் என்ற நோக்கிலே இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான வண்டிகளை கொடுத்துக்கிட்டு வருகிறோம். அவ்வகையிலே எங்களுக்கு கொடையாளர் கோரி எலிவேட்டர்ஸ் மூலியமாக தரப்பட்ட வண்டி மிகவும் சிறப்பாக ஓராண்டு காலத்திலே ஒரு 40க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஒரிசா மாவட்டத்திலும் தமிழ்நாட்டிலும் இது செய்து கொண்டு வருகிறது. நமது மாவட்டத்திலேயே மிக சிறந்த ஒரு ஆட்சியராக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விஷயத்துல ஆர்வம் எடுத்து எல்லா இடத்துக்கும் வந்து நமக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. குறிப்பாக இங்கே நந்தன் கால்வாயிலிருந்து வீடியோ ரிட்டையர்டு அறிவாளி ஐயாவும் நமது கன்னியா பரமேஸ்வரி மொபைல்ஸ் ஐயா வந்திருக்காங்க. இவங்க ஒரு குழு அமைச்சு நந்தன் கால்வாய் வந்து 3 மாவட்டத்திற்கு தண்ணி செல்லக்கூடிய ஒரு மாவட்டம். அது வந்து எங்க தலைவர் செந்தூர் பாய் அவர்கள் எங்க போனாலும் எங்களுடைய ஆக்கப்பூர்வம் வேலை செய்வார்கள். கிட்டத்தட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை, கடைசி வந்து சலமநத்தம் ஏரி பாண்டிச்சேரியில் போய் கலக்கக்கூடிய அந்த 35 கிலோமீட்டர் 45 ஏரிகளுக்கு இவங்களுடைய மேற்சேல வந்து நம்ம ஆட்சியர் ஐயா வந்து நிதியும் கொடுத்து வண்டியும் கொடுத்து அதை வந்து அந்த ஏரிகளுக்கு எல்லாம் தண்ணி கொண்டு வந்ததற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நமது மாண்புமிகு முதல்வரின் கரங்களால் இப்பொழுது கூடுதல் தண்ணீர் வருவதற்காக ஒரு அந்த நிலம் ஆர்ஜிதம் பண்ணுவதற்கான நிதியை ஒதுக்கி அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவிலே வந்து சாத்தனூருடைய உபரி நீர் வந்து இந்த கீரர்கள் ஓடை வழியாக இந்த நந்தன் கால்வாயுடைய அனைத்து ஏரிகளுக்கும் செல்லும் என்ற நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன். அதுபோல இந்த மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மணி அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு குறுகிய காலத்திலே கோழினூர் ஏரியில வந்து 2 ஏக்கரா அந்த ஏரியை வந்து 27 ஏக்கரா ஒரு மாற்றி காட்டியிருக்காங்க, பெரிய சாதனை. அது போல இப்பொழுது முத்தம்பாளையம் ஏரியை வந்து கலெக்டருடைய ஒத்துழைப்பால் அதை வந்து தூர்வாரி கொண்டு வருகிறார்கள். இந்த மாவட்டத்தில் இருக்கிற கொடையாளர்கள் எல்லாம் முன் வந்தார்கள் என்றால், ஏன்னா நாங்க வந்து நம்ம கோர்ன எலிவேட்டர்ஸ் மூலியமாக இந்த இயந்திரம் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்தின் மதிப்புடைய ஒரு இயந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இயந்திரத்தை வந்து
அதற்கு ஆபரேட்டர் இருக்காங்க, சிறப்பான ஒரு ஆபரேட்டர்.